போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வைத்திருப்பதில் பல வகையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கையாளப்படுகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வைத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் பல்வேறு விதமான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில். அதை பற்றி சில விதமான டிப்ஸு அண்டு ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒன்று சொல்லிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவை முழுமைக்குமே பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு சூழ்நிலையில் தான் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் பற்றி ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. தபால் நிலையங்களில் அஞ்சலகம் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. மக்கள் தற்போது வங்கிகளைப் போல் தபால் நிலைய திட்டங்களிலும் இணைந்து பணத்தை சேமித்து வருகின்றனர் நண்பர்களே. இதற்கு மிக முக்கியமான காரணம் தபால் நிலைய திட்டங்கள் நேரடியாக மத்திய அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருவதுதான். அதோடு வட்டி விகிதம் அதிகமாக இருப்பதும் சேமிக்கும் பணத்தின் மீதான அச்சுறுத்தல் இல்லாமல் இருப்பதும் தான் காரணம். மேலும் அஞ்சலக சேமிப்பு திட்டம் என்பது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் தனித்தனியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தான் ஆண்டுதோறும் அஞ்சலக சேமிப்பு திட்டங்களுக்கான வரவேற்பு என்பது அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே தான் அஞ்சலக சேமிப்பு திட்டம் ஒன்றில் மக்கள் குறைந்தபட்சம் இணைவதன் மூலம் 5550 முதல் அதிகபட்சமாக 9250 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பெற முடியும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த பயன் கிடைக்க வேண்டும் என்றால் மக்கள் POMIS நல்லா புரிஞ்சுக்கோங்க. POMIS அப்படின்றது அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டம். இது 5 ஆண்டு திட்டமாகும். இந்த திட்டம் 2 வகைகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை பொறுத்த மட்டில் சிங்கிள் அக்கௌண்ட் மற்றும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்ற 2 வகைகள் இருக்குது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா அதிகபட்சமாக 3 பேர் பார்த்திங்கன்னா இணைய முடியும். ஓகேங்களா. சிங்கிள் அக்கௌண்ட் திட்டம் என்றால் அதிகபட்சமாக 9 லட்சம் வரையும், ஜாயிண்ட் அக்கௌண்ட் திட்டம் என்றால் அதிகபட்சமாக 15 லட்சம் வரையும் 5 ஆண்டுகளில் நாம் முதலீடு செய்தும் சேமிக்கலாம். இந்த சேமிப்பு திட்டத்திற்கு தற்போது 7.4% ஆண்டு வட்டியை அரசு வழங்கி வருகிறது. இந்த வட்டித் தொகையை 5 ஆண்டுக்கு பிறகு பயனாளர்கள் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா பெற முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றியான அடுத்த 2வது சுற்று வீடியோக்களை நம்ம சந்திக்கலாம்.